இப்ப நான் யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்ல போறேன். அவரை பத்தி சொல்ல போறியா? என்ன சொல்ல போற? சூப்பர் ஸ்டார்மா நீ கண்ண மூடுமா, பயமா இருக்கு. ஆனவன கண்ண ஜூம் பண்ணி காமிக்கூடாது சரியா? அப்பதான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, அப்பதான் நான் சொல்லுவேன். நிச்சயமே பயம், எனக்கு பேயினாலே பயம். ஆல்ரெடி நீ வேற எனக்கு இன்னும் பயமா இருக்கு. சரி ஓகே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்காருல்ல, சோ அது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ கோச்சடியான் படம் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாஷா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தாங்க. சரி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த பிளானை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம KS ரவிக்குமாரோட ஒரு படம் பண்ண போறாரு. KS ரவிக்குமார் அண்ட் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வந்துட்டு காம்பினேஷனே சூப்பரா இருக்கும்ல. ஸோ அந்த காம்பினேஷன்ல வந்து இப்போ திருப்பி இன்னொரு ஒரு படம். ஸோ இப்போதான் நம்ம தமிழ் சினிமாக்கு திருப்பியும் வந்து திருப்பி ஒரு லைவ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு லைவ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரா ஒரு நல்ல ஒரு படங்கள் இது பண்ணி. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத மாதிரியே இருந்தது எந்த ஒரு படம். சில பேருக்கு இப்படி பிடிக்குது, சில பேருக்கு அப்படி பிடிக்குது. ஆனா எல்லாருக்குமே இவங்களோட காம்பினேஷன் நம்ம பொழுது எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஃபேமிலியோட போய் உட்காந்து நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வச்சு நம்ம படம் எடுக்க போறாங்க. சோ இந்த படத்துல யாரு ஹீரோயின், அதான் மெயினான ஒரு விஷயம். நான் கிடையாது. அவர் நான் சொல்றது கீழே கோபம் பட மாட்டா சிரிச்சிட்டே இருக்கேன். சரி ஓகே கேளு, சரி சொல்றது கீழே. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா டார்லிங், ஹவ் ஸ்வீட், இந்த சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. நம்ம நயன்தாராக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அனுஷ்காக்கு. சோ அனுஷ்காவை வந்து ஓகே பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அனுஷ்கா வந்து யாருக்கு வந்து குடுக்குறாங்களோ இல்லையோ கால் ஷீட்டை கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்தே ஆவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹீரோயின் யாருன்னா சோனாக்ஷி, பாலிவுட் ஹீரோயின். யார் அது தெரியல, காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்புன்ற மாதிரியே கேட்கிறேன். சோ வந்து நம்ம சோனாக்ஷி அவங்களையும் வந்துட்டு புக் பண்ணிருக்காங்களா. சோ வந்து சூன் வந்துட்டு இது வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகப்படும் நினைக்கிறேன். ஆனா பத்தியா நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் பாரு, என்னதான் வயசானாலும் வந்துட்டு சில பேர்ல இந்த காலத்திலேயே 40 வயசுலயே ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லிட்டு வேலைக்கு போக முடியலன்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா வந்து ஆக்டிங் நம்ம பாரு, நம்ம பேசுறதே ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்னா இதுல வேற ஆக்டிங் அப்படின்னு பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்கும். திடீர்னு இப்படி பேசணும், திடீர்னு ஆடணும், திடீர்னு சிரிக்கணும், திடீர்னு மொக்க பண்ணணும், காமெடி பண்ணணும் அப்படின்லாம் ஒரு கலவை கொடுக்கணும். இவ்வளவு இருந்தோம் இன்னும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு போரிங்கே இல்லாம நடிச்சுக்கிட்டே இருக்காருல்ல. சோ அதுக்கு ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணும்ல. சீரியஸா நம்மளோட சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம அவரை மாதிரியே சக்தி கொடு அப்படின்னு கேட்டு நமக்கும் சக்தி எல்லாம் ஏற்றி எப்பயுமே வந்து பேசி எல்லாருமே ரொம்ப போட்டு சாவடிக்கணும். எப்படி பாவம் எல்லாம் கேக்குறவங்க வேணாம், யாரும் பாவம் கிடையாது.